அண்ணே என்ன பண்ண போறீங்க? என் ரசிகர் ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான், அதான் படிக்க போறேன். அண்ணே உங்களுக்கு ரசிகரும் இருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை, ஆனா இந்த லெட்டரை பார்க்கும்போது நானே ஷாக் ஆயிட்டேன். சரிண்ணே, சீக்கிரம் லெட்டர் பிரிச்சு படிங்க. தலைவரை வணக்கம். ஆஹா, இத படிக்கும்போது என்ன ஒரு ஆனந்தம். அண்ணே மேல படிங்க அண்ணே. படிக்கிறேன். நீங்கள் நலமா? என்ன ஒரு சில்லித்தனமான கேள்வி. நான் நலமா இருந்ததுனால தானே லெட்டரை படிச்சிட்டு இருக்கேன். அண்ணே டென்ஷன் ஆகாது, மேல படிங்க அண்ணே. தலைவரை, நீங்க என்ன படிச்சிருக்கிறீர்கள்? அண்ணே இதே டவுட் எனக்கு இருக்குண்ணே, முதல்ல அதை நீங்க கிளியர் பண்ணுங்க. நாம அரசு நடுநிலைப்பள்ளியை தாண்டாத ஆளு, இதை வெளியே சொன்னா ஒரு வயல மதிக்க மாட்டான். உங்களை தான் நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அது நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நீ டிகிரி காப்பி குடிச்சனா கூட நான் நம்பியிருப்பேன், ஆனா இது என்னால் நம்பவே முடியல. எனி டவுட்? நோ டவுட், மேல படிங்க. தலைவரை, இதுவரை நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க? என்னண்ணே கேள்வியே விளங்கமா இருக்கு. அதானே, நான் ஒரு கல்யாணம் பண்ணக்கு 35 வயசு வரை தெருவா நாயா பேயா அலைஞ்சுங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா? ஆனா எனக்கு தெரியுமே. இதுதான் உள்ளூர்காரன்ட்ட வச்சு லெட்டர் படிக்க கூடாதுங்கிறது. சரி, உங்க ரசிகனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நேருக்கு நேரா பதில் சொல்ல வேணா நான் திணறலாம். இது தகவல் தொடர்பு மூலமா தானே சொல்ல போறோம். சும்மா கட்டுக்கட்டா அடிக்கிற மாட்டேன். என்னத்த? பொய்யத்தான்.